வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உள்நாட்டு 5வது தலைமுறை போர் விமானங்கள் FGFA மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் முன்னேற்றம் அடைந்து வருவதால் அதற்குள் தனியார் துறையை பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான முன்மாதிரி திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சு உருவாக்கி வருகிறது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி திட்டத்தை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு முக்கியமானது என்பதால் அதற்கான கால அட்டவணையை பாதுகாப்பு அமைச்சு கோரியிருந்தது. தற்போது அதற்கான கால அட்டவணை பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி விமானங்களின் முதல் முன்மாதிரி 2028-2029 தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. AMCA வடிவமைப்பு தயாராக உள்ளது. முன்மாதிரி 2028-2029 வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் உற்பத்தி 2032-2033 தொடங்கும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. திட்ட அனுமதியிலிருந்து ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் 2034 அதை தொடங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே இலக்கு என்று அதிகாரப்பூர்வ வட்டாரம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி மற்றும் விநியோகங்களை பாதையில் கொண்டு செல்வதற்கான தயாரிப்பில் குறிப்பிடத்தக்க தனியார் தொழில்துறை ஈடுபாடு எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் துறை ஈடுபாட்டிற்கான முன்மாதிரி திட்டத்தை தீர்மானிக்கும் முயற்சியில் பாதுகாப்பு அமைச்சுக்கு இறங்கியுள்ளது. ஒரு அதிகாரப்பூர்வ வட்டாரத்தின் கூற்றுப்படி அடுத்த 6 மாதங்களில் ஒரு முன்மாதிரி திட்டம் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் FGFA AMCA விமான தயாரிப்புகளில் எந்தெந்த பகுதிகள் தனியார் துறைக்கு கொடுக்கப்படும் என்று தெளிவான வழிகாட்டல் இருக்கும். அந்தந்த பகுதிகளில் இருந்து பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு நீக்கப்படும். அதன்பின் தனியார் துறைகளுடன் அது தொடர்பாக பேசி டெண்டர் கோரப்படும். AMCA விமான தயாரிப்பு திட்டம் குறிப்பாக முக்கியமானதாக உள்ளது. ஏனெனில் இதுதான் இந்தியாவின் ஒரே ஒரு FGFA விமான தயாரிப்பு திட்டமாகும். உலகளவில் வெவ்வேறு நாடுகளில் இதுபோன்ற FGFA விமான தயாரிப்பு மேம்பாட்டு திட்டங்கள் தொடர் முன்னேற்றம் அடைந்து வரும் நேரத்தில் இந்தியாவுக்கு FGFA விமான தயாரிப்பு திட்டம் அவசியமானது மட்டுமல்ல, தேசிய பாதுகாப்புடனும் தொடர்பு படுகிறது. FGFA விமான தயாரிப்பு திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் வரிசைப்படுத்தலில் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ள சீனா சமீபத்தில் தனது இரட்டை என்ஜின் J-20 FGFA விமானத்தை இந்தியாவின் எல்லையில் உள்ள திபெத்தில் நிலைநிறுத்தியுள்ளது. AMCA திட்டத்திற்கு பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அனுமதி மார்ச் மாதம் கிடைத்தது. இந்திய AMCA விமானம் 25 டன் இரட்டை என்ஜின் ஸ்டெல்த் விமானமாக உள்ளாயுத விரிகுடா மற்றும் திசை திருப்பாத சூப்பர்சோனிக் உட்கொள்ளல் ஆகியவற்றினை வைத்திருக்கின்றது. இது இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட உள்ளது. இந்திய AMCA விமானம் 6500 கிலோ உள் எரிபொருளுடன் 1500 கிலோ காவல் எடை அதாவது பேலோட் மற்றும் 5500 கிலோ வெளிப்புற பேலோட் கொண்ட உள்ளக எரிபொருள் காவும் திறனை கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஏற்கனவே உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. AMCA-யின் வளர்ச்சி 2 கட்டங்களில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக்கின் F414 என்ஜினுடன் Mk1 தயாரிக்கப்படும். அதன் 2வது பதிப்புக்கும் மற்றும் அதிசக்தி வாய்ந்த என்ஜின் கொண்ட தேஜஸ் Mk2 ஆகிய 2க்கும் தேவையான என்ஜின் பிரான்சின் சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதுள்ள தேஜஸை விட பெரிய மற்றும் அதிக திறன் கொண்ட இலகு போர் விமானம் தேஜஸ் Mk2 என்ற விமான மேம்பாட்டு திட்டமும் பாதையில் உள்ளது. அதன் முன்மாதிரி 2027 ஆண்டுக்குள் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. செப்டம்பர் 2022 மொத்தம் 9000 கோடி ரூபாய் செலவில் தேஜஸ் Mk2ஐ உருவாக்க CCS அனுமதி வழங்கியது. தேஜஸ் Mk2 விமானம் GE F414 என்ஜின் மூலம் இயக்கப்படும். இது தேஜஸ் Mk1 மற்றும் Mk1A இயக்கும் GE 404 என்ஜினின் 84 kN உந்துதலுடன் ஒப்பிடும்போது 98 kN உந்துதலை உருவாக்கும். HAL-ஆல் இந்தியாவில் F414 என்ஜின் தயாரிப்பதற்கான உரிமம் வழங்குவதற்கான ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் உள்ளது.